மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மேலமங்கநல்லூரில் மங்கநல்லூர் ஆடுதுறை சாலை அகலப்படுத்தும் பணிக்காக அரசு புறம்போக்கு இடத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த 10ற்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வீடுகளை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அகற்றினர். இதனால் தங்குவதற்கு இடமின்றி பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்களின் வீடுகள் மற்றும் கிடைக்கும் இடங்களில் தற்காலிகமாக தங்கி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே முன்னறிவிப்பின்றி மாற்று இடம் வழங்காமல் பல ஆண்டுகளாக வசித்து வந்த மக்களின் வீடுகள் இடிக்கப்பட்டது கண்டனத்திற்கு உரியது என்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பட்டாவுடன் கூடிய மாற்று இடம் வழங்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக மாவட்ட செயலாளர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். சாலை விரிவாக்க திட்டத்துல அந்த ரோட்டு ஓரம் இருந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம மேலமங்கநல்லூர்ல இடிக்கப்பட்டிருக்கு. அவங்களாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல அங்க குடியிருந்தவங்க. சின்ன சின்ன குழந்தைங்க 3 வயசு 4 வயசு குழந்தைகளை வச்சுட்டு அவங்க அந்த வெயில்லயும் அங்கேயே இருக்காங்க. மழை பெஞ்சாலும் அங்கே அவங்களுக்கு வேற வாழ்வாதாரமே கிடையாது, வேற இடம் கிடையாது. அவங்கெல்லாம் 50 வருஷமா கூலி தொழிலாளிகள் அங்க இருக்காங்க. இன்னைக்கு கூட அவங்க எல்லாம் வயல்ல களை எடுத்துட்டு இருந்தவங்க தான் இங்க கலெக்டரை பார்க்க வந்து மனு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் படிப்பறிவு இல்லை, எந்த வேலையும் கிடையாது, விவசாயத்தை மட்டுமே நம்பி விவசாயிகளை கூலிகளா வாழ்ந்துட்டு இருக்கவங்கள திடீர்னு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம ஒரே நாள்ல ஜேசிபி வச்சு அவங்க இருந்த குடிசைகள் எல்லாம் வயல்ல தள்ளி வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அராஜகம். இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பண்றது மிகப்பெரிய அராஜகம். நீ கலெக்டர் கூட சொன்னோம், ஏன் முன்னறிவிப்பு இல்லாம எதுக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாதான் அவங்க வேற இடம் பார்த்து கூட இருந்திருப்பாங்க, அப்புறம் கூட ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இப்போ உடனடியாக அவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கணும்.